முடிச்சுட்டு ஒரு காலேஜில், ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சின்ன குழந்தையாக படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, என்னை சுற்றி இருந்த எல்லாரும் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து எனக்கு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, புரிகிற மாதிரி இருக்குது, எளிமையாக நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களுமே என்னை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு ஆசிரியருக்கு தான் படிக்கணும், நீ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு தான் நீ ரொம்ப நல்லா இருக்கும், உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நாளாக எனக்கு மேக்ஸ் மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் டாக்டரேட் படிச்சுட்டு இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுடைய கற்பித்தலை வந்து காலேஜ் அளவில் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு எளிமையாக புரியிற விதத்தில் தாய்மொழியில் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோட பிறந்த நாள். ஸோ முதல் வீடியோவை இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பொதுவாக கணிதம் எப்படி அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் கண்ணென தப்புங்கிறது நான் கேப்ஷனாக வச்சுருக்கேன். கணக்குனாவே ரொம்ப கஷ்டமானது அப்படின்ற மாதிரி பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்குது எல்லாருக்கிட்டையும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து சுலபமாக புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் எளிமையாக சொல்லி தந்தால் எப்பேற்பட்ட கடினமான ஒரு கடினமும் கூட இயல்பாக புரிஞ்சுக்க முடியும். எளிமையானது. இன்னும் சொல்லப்போனால், நான் மூளையை மட்டும்தான் உபயோகப்படுத்துவேன், ஃபிசிக்கலாக நான் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பாடம் என்ன அப்படின்னா அது மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ அந்த ஒரு கணிதத்தை உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான். உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதை வந்து நான் என்னுடைய பாசிட்டிவ் தான் எடுத்துகிட்டு நான் அடுத்தடுத்து என்னுடைய கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து என்ன டாபிக், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டாபிக் எடுக்கணும்னு யோசனை பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ராபபிலிட்டி. ஏன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்றது தான் பொதுவாக மேக்ஸ் படிக்கிற அவ்வளோ பேரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப டஃப்பான பாடம், எப்படி நம்ம யோசித்தாலும் புதுசாக ஒரு கேள்வியை வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க, அப்போ இதை நம்ம எப்படி யோசித்தாலும், இதை நம்ம படித்தாலும் முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒரு பெரிய லெவலில் மார்க் வாங்க முடியலன்ற மாதிரி பொதுவாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் அதை ஸ்கூல் லெவல்லேருந்தே ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் காலேஜில் படிக்கும் போதும் அது டஃப்பான ஒரு சப்ஜெக்டாக தான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு காமன் பர்சன் கூட புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயமாக தான் அது இருக்குது. அதில் ஒரு பெரிய இன்டர்பிரேஷனோ டிஃப்ரென்சியேஷனோ அதெல்லாம் பெருசாக நீங்கள் எதுவும் போட போகிறதுல ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான். கேட் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலான்றது நான் நினைக்கிறேன். ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டிங்கிற ஒரு தியரியை மேக்ஸ் பர்சன்ஸ் எப்படி மேத்தமெட்டிஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். இயற்கையாக எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது, நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும். அப்போது எல்லாருடைய கனவும் ஒரு வீடு கட்டணும், நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், இப்படி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கனவும் அது எப்படி நடக்கும், எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறதுல எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அப்போது நான் என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் நடைபெறுவதற்கான நிகழ்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு கணித அளவீடு தான் என்னது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் மெஷர் ஆஃப் சான்ஸ். அப்போது ப்ராபபிலிட்டியை பேசிக் டெஃபினிஷன் இது. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிள் அது ஒரு எக்ஸலன்ட் ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் A equal to n of A divided by n of S. ஓகே, அப்போது மேம் என்ன மேம் இது ஏ சொல்கிறீங்க, எஸ் சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன கதை அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு விஷயங்களை வந்து அழகாக நம்ம நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி நம்ம ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த ஊரில் எந்த ஷாப் எங்கே இருக்குது, மளிகை கடை எங்கே இருக்குது, ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது, இல்லை நம்ம கோவில் எங்கே இருக்குது, அப்படி நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஊர் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அதில் இருக்கிற விதவிதமான டெஃபினிஷன்ஸ் என்ன, எது எங்கெங்கே இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊர் பழகிற மாதிரி இந்த கான்செப்டும் உங்களுக்கு பழகிடும், ஈஸியாக இருக்கும். எதை யார் எங்கே விட்டாலும் நீங்கள் அந்த ஊரில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போயிடுவீங்க இல்லையா? அதே மாதிரி யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த அட்மாஸ்பியரை பழகிற மாதிரி, சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த டெஃபினேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய டெஃபினேஷன் ப்ராபபிலிட்டியில எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, எந்த சம்பவம் நடக்க போகுதோ அந்த சம்பவத்துக்கு பேரு எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, எந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாஸிங் a காயின் ஈவென்ட்ல என்ன சம்பவம் நடக்குது? ஒரு காயினை டாஸ் பண்றோம், அந்த சம்பவத்துக்கு பேரு எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, அப்போ த்ரோயிங் a டை அப்படின்னா த்ரோயிங் a சிங்கிள் டை இஸ் an experiment. இல்ல எனக்கு ரெண்டு டை த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா த்ரோயிங் டூ டைஸ் இஸ் an experiment. அப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ், the set of all possible outcomes of an experiment. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, அந்த சம்பவ இன்சிடென்ட் நடக்கும்போது என்னெல்லாம் அதனுடைய விளைவுகளா இருக்க முடியும், என்னெல்லாம் அவுட்கம்ஸ் இருக்க முடியுமோ அந்த அவுட்கம்ஸோட கலெக்ஷன், அதை ஒன்னா சேர்த்து நீங்க கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு செட் பிராக்கெட்ல போடுவோம், ஒரு கலெக்ஷன், அவ்வளவுதான். கலெக்ஷன்ஸ் நம்ம யூசுவலா என்னன்னு சொல்லுவோம்? செட் நோட்டேஷனை நம்ம யூஸ் பண்ணுவீங்க. சாம்பிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஃபேவரபிள் ஈவென்ட். ஃபேவரபிள் ஈவென்ட். ஃபேவரபிள் ஈவென்ட்னா என்ன? சாம்பிள் ஸ்பேஸ்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ அதுல நான் எதுக்கு ப்ராபபிலிட்டி இவாலுவேட் பண்ணணுமோ, எந்த இன்சிடென்ட் எனக்கு வேணுமோ, எதுக்கு நான் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதுதான் என்னன்னு சொல்றேன்? ஃபேவரபிள் ஈவென்ட்னு சொல்றேன். அப்போ ஒன்ஸ் நீங்க சாம்பிள் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபேவரபிள் ஈவென்ட் சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ்ல சாம்பிள் ஸ்பேஸை டிஃபைன் பண்றது தான் நம்மளுடைய மேஜர் ஒர்க்கா இருக்கும். ஒன்ஸ் நீங்க அதை டிஃபைன் பண்ணிட்டீங்க, இதுல இருந்து இதுக்குள்ளதான் நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னா ஈஸியா நம்மளால அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட், பாசிபிள் அவுட்கம்ஸோட கலெக்ஷன், சாம்பிள் ஸ்பேஸ், அதுல எனக்கு எதெல்லாம் வேணுமோ அது என்னோட ஃபேவரபிள் ஈவென்ட். ஓகே, இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன், ரைட்? அப்போ இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, இந்த சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்றீங்களே, இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஈவென்ட்னு சொல்றீங்களே, பாசிபிள் அவுட்கம்னு சொல்றீங்களே, அதுல என்னெல்லாம் வரும், அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து கேரக்டரைசேஷன் ஆஃப் தி ஈவென்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நிறைய ஈவென்ட்ஸ் நடக்கலாம், அந்த ஈவென்ட்ஸை நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்கன்றது இருக்கு. அதை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றோமோ அந்த ஈவென்ட்ஸ், அந்த கேட்டகரைசேஷனை வச்சுக்கிட்டு தான் நீங்க அடுத்த தியரம்ஸ்குள்ள போக போறீங்க. எல்லா ஈவென்ட்டும் ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண போறது இல்லை. ஒவ்வொரு ஈவென்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனோட இருக்கு. அப்போ நம்ம அந்த கேரக்டரைசேஷனுக்கு தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். கேரக்டரைசேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறதா ஃபர்ஸ்ட் டைப், இன்ட்ரெஸ்டிங் ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, occurrence of one event prevents the occurrence of the other. ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அது இன்னொரு ஈவென்ட் நடக்கவே அலோவ் பண்ணாது. நீ நடக்கக்கூடாது, நான் மட்டும்தான் அங்க இருப்பேன் அப்படிங்கிறது தான் என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது ப்ராப்பர் டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா, occurrence of one event does not depend the occurrence of the other. அப்போ இது நடக்கிறதுக்கு அது தேவையில்லை, இது பாட்டு தனியா நடக்குது, அது பாட்டு தனியா நடக்குது. ஸோ அதான் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ். லாஸ்ட் கேட்டகரி டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் அப்படின்னா occurrence of one event completely depends on the occurrence of the other. இது நடக்கிறதுக்கு கண்டிப்பா அதுவும் வேணும், அப்பதான் என்ன பண்ணணும் நடக்கும். நமக்கு நிறைய டைம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன அப்படின்னா, இந்த மூணு கேட்டகரியில நம்மளோட ஈவெண்ட், இப்போ நாம எடுத்துட்டு போற டிஸ்கஸ் பண்ண போற ஈவெண்ட் எந்த கேட்டகரிக்குள்ள வந்து விழும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப நான் வந்து இது அபார்ட் ஃப்ரம் த டெஃபினிஷன், இது இல்லாம நம்ம புரிஞ்சு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈவெண்ட் கையில இருக்கோ அந்த ஈவெண்ட் அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப கரெக்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் தியரம்ஸ் எதுக்கு அதிகமான தியரம்ஸ் என்னங்கிறத நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், இப்போ இந்த மூணு கேட்டகரி இருக்கு. இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிளாஸ்ல நம்ம ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். ஓகே, அந்த 40-50 ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது இல்லை. அதுல சில பேர் வந்து வெறும் கிளாஸ்மேட்ஸ், அவ்வளவுதான். நீ அந்த டேபிள்ல உட்காந்துருப்ப, நீ அந்த சேர்ல கடைசியா டேபிள்ல உட்காந்துருப்ப, நம்ம அவனையும் பேசிக்கிறது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி
அப்படிங்கிறவங்கள எந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வைக்கலாம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேட்டகரி. இண்டிபெண்டன்ட் கேட்டகரி அவங்க யாரு? ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ், மேபி பஸ்மேட்ஸ். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அப்போ அவன் அன்னைக்கு கிளாஸ்க்கு வர்றதும் நீ கிளாஸ்க்குள்ள போறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் வந்தா வருவான், அவனுக்கு லீவ் எடுக்கணும், அவன் லீவ் எடுத்துப்பான். நீ உனக்கு வேணும்னா நீ வந்துக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட், சம்மந்தமே இல்லை. அது பாட்டு கத்து நடக்கும், நீ பாட்டுக்கு உன்னோட ஒர்க்கை நீ பார்த்துட்டு இருப்ப. ஸோ இண்டிபெண்டன்ட்ங்கிற கேஸ்க்கு ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ்ங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லணும். நெக்ஸ்ட் டிபெண்டன்ட். அப்போ இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிபெண்டன்ட்னா என்ன அப்படின்னா. டிபெண்டன்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்க, எப்படி டிசைட் பண்ணுவாங்க? நாளைக்கு நான் லீவ் எடுக்கிறேன்னு ஒரு ஆள் சொன்னா இன்னொரு ஆள் என்ன பண்ணும்? நானும் லீவ் எடுத்துக்கிறேன், நான் மட்டும் போய் என்ன பண்றது, போர் அடிக்கும், நீ இருந்தாலும் எனக்கு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி இன்னும் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் தான் லீவ் எடுக்கணும், ஆனா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது பர்சன் என்ன சொல்லுவாரு, நானும் லீவ் எடுத்துக்கிறேன், 2 பேர் சேர்ந்து நிற்காம லீவ் எடுத்துடலாம்டா, பங்க் பண்ணிடலாம் கிளாஸ் அப்படின்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிற கேட்டகரியை நான் யாருக்கு கொடுக்குறேன்? டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன். அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு கேட்டகரி தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்ற கேட்டகரியை உங்களோட கிளாஸ்க்குள்ளே நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஆப்போசிட் கேங் லீடர்ஸ். நான் ஒரு தனி குரூப் வச்சிருக்கேன், அவன் ஒரு தனி குரூப் வச்சிருக்கான். அவனும் நானும் பார்த்துக்கவே எனக்கு பிடிக்கல, அவன் வந்தானா நான் கிளாஸ்க்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, அது ரொம்ப ரேர் கேட்டகரி. பட் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ அவன் என்ன பண்ணுவான், நீ வந்தா நான் வர மாட்டேன், நான் உள்ள இருக்கிறேன்னா நீ உள்ள வரவே கூடாது. இதுதான் என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் இவெண்ட் ப்ரிவென்ட்ஸ். ப்ரிவென்ட்ஸ்ங்கிற ஸ்ட்ராங்கான வேர்டை அதுதான் கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்ட்ஸ் அக்கரன்ஸ் ஆஃப் த அதர், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ மெயினா எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிற அந்த அவுட்கம்ஸ்ல சாம்பிள் ஸ்பேஸ்ல மெயின் கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட். இதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபால்ட்டா சிம்பிளானதை எடுத்துப்போம். சிம்பிளானதுல இருந்து கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட்க்கு அப்படியே போகணும். அதுதான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் தியரி. அப்போ இப்போ எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இண்டிபெண்டன்ட் கேட்டகரிக்கு போவோம், அதுக்கப்புறமா டிபெண்டன்ட் கேட்டகரிக்கு போவோம். ஏன்னா டிபெண்டன்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்போ நீங்க வந்து அதுக்கு ப்ராபபிலிட்டி கொண்டு வரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ சிம்பிள் டு ஈஸிங்கிற கான்செப்ட் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இப்போ இன்னும் சில நேம்டு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் இவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கும் எக்ஸாஸ்டிவ்க்கும் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா அந்த சாம்பிள் எல்லா ஈவெண்ட்ஸையும் நீங்க ஜஸ்ட் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், யூ வில் பி கெட் பேக் டு யுவர் சாம்பிள் ஸ்பேஸ். உங்களுடைய பழைய சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டா அவ்வளவு ஈவெண்ட்டும் அதுக்குள்ள வந்துடணும். அது இல்லாம எந்த ஒரு ஈவெண்ட்டும் சாம்பிள் ஸ்பேஸ்ல மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் என்னது, மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஈக்குவலி லைக்லி அப்படின்னா ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கிற ஈவெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலி லைக்லின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் அ காயின் ஈவெண்ட்ல கெட்டிங் அ ஹெட்டும் ப்ராபபிலிட்டி என்ன 1/2, கெட்டிங் அ டெய்லும் ப்ராபபிலிட்டி என்ன 1/2. ஸோ அந்த கெட்டிங் அ ஹெட், கெட்டிங் அ டெய்ல் ரெண்டும் என்னது, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா த்ரோயிங் அ டை. த்ரோயிங் அ டைல getting 1 probability 1/6, getting 2 probability 1/6, getting 3 probability 1/6. அதே மாதிரி 4, 5, 6 எல்லாமே probability 1/6. So இங்க equal probability இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம், இந்த 6 events-உம் equally likely events னு சொல்லலாம். Okay, so these are the basic types. இன்னும் டிஃபரெண்டா சொல்லணும் அப்படின்னா named events இருக்கு. அது என்ன அப்படின்னா impossible event, sure event. impossible event, sure event ரெண்டு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. impossible eventனா என்ன, நடக்கவே நடக்காது, பாசிபிலிட்டியே இல்ல அப்படின்னா possible, I mean the probability of the event is 0, we'll call it as impossible event. Okay, so next sure event or certain event. certain na confirm அது நடக்கும், sure event na கண்டிப்பா அது நடக்கும். so அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம், probability of an event is 1, exactly 1, then it is called sure event or certain event. Okay, so totally இவ்வளோ possible characterizations தான் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் இல்லாம okay, so
இதுதான் நம்மளோட பேசிக் ஐடியா ஆஃப் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியோட இவாலுவேஷன் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா probability of A is equal to n of A divided by n of S. So probability of formula எல்லாருக்கும் நல்லா clear-ஆ தெரியும். அப்போ நமக்கு வெறும் n of A divided by n of S க்கு சிம்பிள் ஃபார்முலா தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. n of A என்னது? number of elements of the set A, n of S னா number of elements of the set S. அப்போ ரெண்டு செட் A ஒரு செட் இருக்கு, S ஒரு செட் இருக்கு. அந்த செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நீங்க கவுண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சது அவ்வளவுதான். ஓகே, அப்போ உங்களுக்கு செட் என்னன்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இவாலுவேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ராபபிலிட்டி, what is our experiment? Our experiment is tossing 2 coins at a time, and my favorable event is at least one tail. Okay, so for experiment enna tossing 2 coins at a time. So what are the possible outcomes? Getting 2 heads, head, tail, head, TH, HT, head and tail. Last possibility is 2 tails. Okay, so this is our sample space. அப்போ favorable event என்ன நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா at least one tail. Favorable event is at least one tail. At least one tail na enna? One tail irundhalum okay, two tails irundhalum okay. So one tail na எத்தனை chances இருக்கு? Tail head இருக்கு, head tail இருக்கு. So tail head, head tail. அப்போ one tail கான chances எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். Next two tail அப்படினா என்ன வாய்ப்பு இருக்கு? நம்ம இப்ப எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் குள்ள என்ன ஈவென்ட் நான் ஃபேவரபிள் ஈவென்ட் குள்ள போடலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ tail head-உம் போட்டாச்சு, head tail-உம் போட்டாச்சு. மிச்சம் இருக்குது tail two tail கான chance. Okay, so this is my favorable event. அப்போ favorable event இருக்கு, sample space இருக்கு, ரெண்டு செட் இருக்கு அப்படினா நம்மளால ஈஸியா probability evaluate பண்ண முடியும். ஏன்னா probability-க்கான ஃபார்முலா என்ன? n of A divided by n of S. Okay, so n of A, number of elements of A. A எத்தனை elements இருக்கு? 1 2 3. So which is equal to 3 divided by n of S, number of elements of S. S எத்தனை elements இருக்கு? 1 2 3 4. So totally 4. 3 divided by 4. So now in this problem the probability of getting at least one tail is 3 by 4. Okay, அப்போ இப்படி தான் நம்ம ப்ராபபிலிட்டியை இவாலுவேட் பண்ணோம்ன்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இன்னும் நிறைய ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண நமக்கு இன்னும் கிளியர் விஷன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி we need to remember important axioms of probability. ப்ராபபிலிட்டியில axioms இருக்கு. axioms in the sense strong properties, strong conditions. strong conditions தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? axioms னு சொல்லுவாங்க. அது மாறவே மாறாது. எல்லா டைமும் அது என்னதான் 100% ஷோர் தான். நம்ம ஷோரான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? ஆக்சியம்ஸ்னு சொல்றோம். ஸோ நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1. அப்போ 0லேருந்து 1க்குள்ள தான் ப்ராபபிலிட்டி இருக்கணும். சப்போஸ் நம்ம ப்ராப்ளம் பின்னாடி போடும்போது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸோ இல்லை 1.5 1.6 வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் தப்பு, நம்ம எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ரைட்? ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஆல்வேஸ் ரைஸ் பிட்வீன் 0 and 1. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. செகண்ட் ஆக்சியம் என்ன அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. அது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா probability of the sample space is 1. total அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாம் உங்களோட ஃபேவரபிள் ஈவென்ட்டே என்ன ஆயிடுச்சு? total of events அப்படினா total of events னா என்னது? that is nothing but sample space. அப்ப sample space எல்லாம் உங்களோட ஃபேவரபிள் ஈவென்ட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்? அதுல ஏதோ ஒண்ணு தான் நடக்க போகுது. so the probability value is 1. so there are two axioms of probability. first one is probability always lies between 0 and 1. second one,
total probability is equal to 1. So these are the basic axioms of probability. Okay, so for basic axioms probability எப்படி define பண்ணிருக்காங்க, அதோட different kind of definitions, அப்புறம் different characterizations இதெல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்தோம். பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆக்சியம்ஸும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இனி அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ராபபிலிட்டி, பேசிக் ப்ராபபிலிட்டிலேயே இன்னும் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு 10-15 ப்ராப்ளம்ஸ் கோட் பண்ணிட்டு தென் ஸ்ட்ராங்கர் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்ட்ராங்கர் ப்ராப்ளம்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம். உங்களுடைய ஐடியாஸை, உங்களுடைய ரிவ்யூ ஐடியாஸை நான் எடுத்துக்கிறேன். இதை எப்படி நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது நான் வந்து சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸை நான் எடுத்துப்பேன். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்.